எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. எங்கள் தேசம் ஊடக நண்பர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம ஒரு முதன்மையான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூணூல்னா என்ன, அதன் பொருள் என்ன, அதை யார் அணியலாம், அதுக்கும் இன்றைய சமுதாயத்திற்கும் என்ன தொடர்பு, பூணூலை இழந்ததினால் தமிழர்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறார்கள், இதெல்லாம் தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல பூணூல்னா என்ன? இப்போ தமிழர்களில் குறிப்பிட்ட சில சாதியினர் மட்டும்தான் இப்போ பூணூல் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். பிற மண்ணினரான பிராமணர்கள் எல்லோருமே பூணூல் அணிகிறார்கள். ஆனால் தமிழர்களில் ஆசாரி, வேளாளர்கள், இப்படி கொஞ்சம் சில சாதியினர் மட்டும் பூணூல் அணிகிறார்கள். அப்போது யார் அணியலாம், யார் அணியக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பூணூல்னால் என்னங்கிற விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிடுவோம். பூணூல்னால் என்ன? பூண் கூட்டல் நூல். பூன்னா என்ன? இந்த உலக்கைகள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? உலக்கையில் அந்த அடியில் அந்த குத்தும்பொழுது அந்த அடிப்பகுதி சேதமடையாமல் இருக்கிறதுக்காக பூண் மாட்டி வச்சுருப்பாங்க. பூன்னா பாதுகாப்பு தரக்கூடியது. எப்படி உலக்கைக்கு அந்த பூண் பாதுகாப்பு தருகிறதோ அதே போல் மனிதர்களின் வாழ்க்கைக்கும் பாதுகாப்பை தரக்கூடியது தான் இந்த பூணூல். அப்போ இந்த பூணூலை யார் அணியலாம்? இது சித்தர்களால் வழங்கப்பட்டது. இந்த சித்தர்கள் சித்தர்களின் காலத்திலையும் சித்தர்கள் கூறிய இந்து மதத்திலையும் சாதி ஏற்றத்தாழ்வுங்கிறது கிடையவே கிடையாது. அது பின்னால் வந்த பிற மண்ணினரான பிராமணர்களால் புகுத்தப்பட்டது தான் சாதி ஏற்றத்தாழ்வுகள். இந்த ரிக்வேதம், அதிலிருந்து மனுநீதி தர்மம், சனாதன தர்மம், இதெல்லாம் எப்போ அவங்க உள்ளே கொண்டு வந்தாங்களோ அதற்கு பிறகு தான் இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் இந்து மதத்துக்குள்ளே வந்தது. அப்போ அதற்கு முன்னால் இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அப்போ தமிழர்கள் எல்லோருமே பூணூல் அணிந்து கொண்டு தான் இருந்தார்கள். பூணூல்கிறது பாதுகாப்புக்காக அணியக்கூடியது. அடுத்தது, இந்த பூணூலில் எத்தனை நூல் போடலாம்ங்கிறது, எத்தனை பிரி போடுறதுங்கிறது இருக்கிறது இல்லையா? அந்த பூணூல் பிரியில் எத்தனை நூல்களை அவர்கள் கற்றிருந்தார்களோ, அதாவது இந்து மத நூல்கள், இந்து வேத நூல்கள், வாழ்வியல் நூல்கள், இந்த சித்தாந்த நூல்கள், இந்த நூல்களில் எவ்வளவு கற்றிருக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற் போல் அந்த நூலில் எத்தனை பிரிங்கிறது பூணூலில் போட்டார்கள். இதுதான் பூணூலோட வரலாறு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ பிறமணியரான பிராமணர்கள் தானே அதை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் அணிந்து கொண்டு இருக்கிறார்கள்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதுக்கு ஆதாரம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா பாருங்கள். பிற மண்ணினரான பிராமணர்கள் எப்போ இந்தியாவுக்குள்ளே வராங்க? கைபர் போலன் கணவாய்க்கு வழியாக கிட்டத்தட்ட கலியுகம் தோன்றி 1359 ஆண்டுகள் சொல்கிறாங்க. அதாவது இன்றையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3800 வருடங்களுக்கு முன்னாடி தான் பிறமணினரான பிராமணர்கள் இந்து மதத்துக்குள்ளே இங்கே இந்தியாவுக்குள்ளே கைபர் போலன் கணவாய் வழியாக வராங்க. எப்படி வராங்க? ஆடு மாடு மேய்த்து கொண்டு மேய்ச்சல் நிலங்களை தேடி வராங்க. நாடோடி கூட்டமாகத்தான் வராங்க. அப்போ அவர்களுக்கு விவசாயம் தெரியுமா? தெரியாது. நல்லா பார்த்துக்கிட்டுங்க. ரிக்வேதத்துலேயும் பிற வேதங்களையும் வேளாண்மை தொழிலை ஒரு பாவத்தொழில், நீசத்தொழில், பாவத்தொழில் தான் ரிக்வேதம் கூறுகிறது. ஆனால் நம்ம தமிழர்களோட பண்பாடு என்னது? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்தோம், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்ந்தார், இப்படியெல்லாம் உழவு தொழிலை முதன்மை தொழிலாக கொண்டு பெருமையோடு போற்றுகின்ற இனம்தான் தமிழர்களின் இனம். ஆனால் அந்த பிற மண்ணினரான பிராமணர்கள் உழவு தொழிலை நீசத்தொழில், பாவத்தொழில் அப்படின்ட்டு ஒதுக்கி வைத்திருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு இறைச்சி அவ்வளோதான், அந்த ஆடு மாடு மேய்த்து அதை ஒட்டின தொழில்கள் தான் தெரியும். ஏதோ ஒரு இடத்துல நாடோடிகளாக திரிந்து கொண்டிருந்தவர்கள். அப்படி இருக்கிறவங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நிலையான இடத்துல இருந்து அவர்களுக்கு விவசாயம் பண்ணுறது தெரியவே தெரியாது. விவசாயம் தெரியாவிட்டால் பருத்தி எங்கேருந்து போட்டிருப்பாங்க? பருத்தி விவசாயமே தெரியலைன்னா அவங்களுக்கு நூல் எங்கேருந்து கிடச்சிருக்கும்? நல்லா பாருங்கள். அப்போ
பூணூல் என்பது தமிழர்களின் சொத்து. தமிழர்களோட பண்பாடில் சாதி வேற்றுமைகள் ஏற்றத்தாழ்வுகள்ங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் பூணூல் எல்லோரும் அணியலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த ரிக் யஜூர் சாம அதர்வான வேதங்கள்லாம் வந்துச்சு இல்லையா, சனாதன தர்மம், இதற்கு பிறகு தான் பெண்ணடிமையும் நம்ம சமுதாயத்தில் வந்துச்சுது. பாருங்கள், ரிக்வேதத்துலேயும் சொல்லியிருக்குது, மனுநீதி தர்மத்துலேயும் சொல்லியிருக்கு, பெண்கள் காயத்ரி மந்திரங்கள் ஓதக்கூடாது, பெண்கள் வேதங்களுக்கு அதிகாரம் இல்லாதவர்கள். இதை நான் சொல்லலை, காஞ்சியில் இருக்கு இல்லையா ஒரு மடம், அந்த மடத்தில் இருக்க அந்த மடாதிபதியே தெய்வத்தின் குரல்கிற நூலில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறாரு. பெண்களுக்கு வேதத்தின் மேலும் காயந்திரி மேலும் அதிகாரம் கிடையாது, அவங்கள அதை ஓதக்கூடாதுங்கிறது. ஆனால் தமிழர்கள் அதற்கு முன்னாலேயே பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து, ஏன்னா சிவபெருமானே இப்போ தன்னுடைய உடம்பில் பாதி இடப்பக்கத்தை பெண்களுக்கு கொடுத்து தான் வச்சிருக்கிறாரு. அதனால் ஆண் பெண் வேதமின்றி எல்லோரும் வேதங்கள் ஓதலாம், காயந்திரி மந்திரங்கள் ஓதலாம், எல்லோரும் பூசைகள் சடங்குகளை செய்யலாம். அதே மாதிரி எல்லோரும் பூநூலும் அணியலாம். இதுதான் இந்து வேதம், இந்து மதம், தமிழர்களின் மெய்யான இந்து மதம். பின்னாடி வந்த பிற்காலத்தில் வந்த பிறமணினர்களால் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. இந்த தென் இந்தியாவில் போனீங்கன்னா நம்ம திருநெல்வேலி கோயிலில் இருக்குது, இன்னும் பல கோயில்களில் பார்க்கலாம். பெண்கள் பூணூல் அணிந்த பெண்களின் சிலைகளை இப்பொழுதும் காணலாம். இதுதான் பூணூல் நமக்கு தமிழர்களுக்கு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை எப்போ நம்ம தமிழர்கள் விட்டார்களோ என்ன செஞ்சாங்க, அவங்க இன்றைக்கிலேருந்து 3800 ஆண்டுகள், அதாவது கிமு 1800 வாக்கில் கைபர் போலன் கணவாயிலிருந்து வந்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தமிழர்கள் அப்பாவிகளாக ஏமாளிகளாக இருக்கிறார்கள். அப்போ இந்தியா முழுவதும் தமிழர்கள் தான் இருக்கிறார்கள். இதை நம்ம ஏற்கனவே பல காணொளிகளில் பார்த்துருக்குறோம். சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது தமிழ் எழுத்துக்கள், அதில் இருக்கிற எழுத்துக்களை உலகத்தில் இருக்கிற எந்த மொழி எழுத்துக்கள் கூடயும் ஒத்துப்போகலாம். ஆனால் தமிழ் மொழி எழுத்துக்கள் மூலமாகத்தான் அது ஒத்துப்போகிறது. அதனால் லிங்க வழிபாடு சிந்துச்சமொழி நாகரிகத்தில் இருக்கிறது. அதனால் இதிலிருந்து நம்ம சிந்துச்சமொழி நாகரிகம் என்பது தமிழர்களின் நாகரிகம் என்பது தெளிவாக தெரியும். ஏன்னா கீழடியில் இருக்கிற ஓடுகளில் கிடைக்கிற எழுத்து வடிவங்களும் சிந்துச்சமொழி எழுத்து வடிவங்களும் ஒத்துப்போகின்றனங்கிறது தான் மொழியியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த கைபர் போலன் கணவாய் வழியாக இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவி தமிழர்களாக இருந்தவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி 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 நான் தான் பெரியவன், அவங்களுக்குள்ள சூழ்ச்சிகளை விதைத்து தான் பெரியவன்கிற அளவில் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டார்கள் அந்த பிறமணினரான பிராமணர்கள். அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க, நாங்கள் மட்டும்தான் பூணூல் போடலாம், சத்திரியர்கள் கொஞ்சம் பேர் பூணூல் போடலாம். இப்படி அவர்கள் சாதி ஏற்றத்தாழ்வையும் பூணூலையும் சேர்த்து புகுத்தி தமிழர்களிலிருந்து பூணூலை அந்நியப்படுத்தி விட்டார்கள். அன்றிலிருந்து என்னாச்சுது, தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய அருளுலக பாதுகாப்புகள் கிடைக்காமல் போய்விட்டன. கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்னது, தமிழினம் விடுதலை பற்றி தான் அடிமையாக இருக்கிறோமே சிந்திக்காத ஒரு நிலையில் தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழினம் இருக்கிறது. இந்த பூணூல் அனைவரும் அணியலாம். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக சாதி வேறுபாடு இல்லாமல் இந்து வேத ஆகம பாடசாலை வைத்து நடத்தி அனைவருக்கும் வேதம் ஓத கற்றுக் கொடுத்து அனைவருக்கும் பூணூலும் அணிவிழ்த்து தீட்சையும் வழங்கி அனைவரையும் சாத்திரியார்களாக மாற்றுவதற்குண்டான பயிற்சிகளை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு அனைவரும் பூணூல் அணியலாம். இன்னொன்று, சாதி ஏற்றத்தாழ்வு கிடையாதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டு தானே இருக்குது சமுதாயத்தில்ங்கிறதுக்கு. அதுக்கு தமிழில் ஒரு நல்ல பழமொழி உண்டு. இந்த தமிழக கிராமங்கள்லாம், அதுவும் தென்னிந்திய கிராமங்கள்லாம், தென் தமிழ்நாட்டு கிராமங்கள்லாம் ஒரு சொலவடை உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, கள்ளர் மறவர் அகமுடையார் மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆயினரே. எப்படி கள்ளர் மறவர் அகமுடையார் மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆயினரே. இந்த 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 செலவடைக்கு என்ன பொருள்னா, கள்ளர் அப்படின்னா என்னன்னா, கள்ளர்னால் இப்போ என்னது, கள்ளத்தொழில்னால் திருட்டு தொழில் அப்படின்ட்டு இப்போ ஒரு பொருள் கொள்ளப்படுகிறது. அது மிகவும் தவறான பொருள். கள்ளர்னால் என்ன செய்கிறதுனா, மறைந்திருந்து வேலை செய்பவர்கள். தான் என்ன வேலை செய்கிறோம் என்று பிறருக்கு காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். அந்த காலத்தில் தமிழர்களுக்கு இந்த கள்ளம் நிறைந்த தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள் யாருன்னா ஒற்றர்கள்.
அவங்க மக்கள் கூடவே இருப்பாங்க. பிற நாடுகளுக்கும் போய் மக்கள் கூடவே இருப்பாங்க. அந்த நாடுகளுக்கு சென்றும் இல்லை நம்ம நாட்டிலே இருந்தும் வெளியிலேருந்து வர்றவங்க ஏதாவது நாட்டுக்கு துன்பம் விளைவிக்க அளவில் ஏதாவது திட்டம் தீட்டினார்கள் என்றால், தகவல்கள் வைத்திருந்தார்கள் என்றால், செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார் என்றால் இவங்க கண்டுபிடிச்சி அந்த ஒற்றற்படை தலைவன்கிட்ட சொல்லிடுவான். அந்த தலைவன் மூலமாக அரசனுக்கு தகவல் போய்விடும். அப்போ கள்ளர்னா யார்? ஒற்று தொழில் புரிந்து நாட்டை பாதுகாப்பவர்கள். கள்ளராக இருக்கிறார் ஒருத்தர் இளம் வயசில், அவர் யாருனே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. ஆனால் என்னாகும், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் இவன் தாப்பா தகவல் சொல்கிறாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பரவிடும். அப்போ அதுக்கு பிறகு அவர் ஒற்றங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்போ நேரடியாக போரிட்டு மறவராக இருந்து போர்க்களத்தில் போரிடுகிறார். கள்ளர் மறவராகிறார். எப்போ? 15 வருடங்கள் கழித்து இவருடைய தான் ஒற்று வேலை பார்த்தவருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு அதற்கு மேலே ஒற்று வேலை பார்க்க முடியாததுனால நேரடியாக நாட்டிற்காக, தாய் நாட்டிற்காக களத்தில் இறங்கி போரிடுகிறார் மறவர். கள்ளர் மறவராகிறார். மறவராகி கொஞ்சம் வயதான பிறகு என்ன செய்யுது, போர்க்களத்தில் போய் ஓடி ஆடி போர் செய்ய முடியவில்லை. அப்போ என்ன செய்ய, அகமுடையார் கோயிலுக்குள்ளே இருந்துட்டு, இல்லை கோட்டைக்குள்ளே இருந்துட்டு, கோயிலையும் கோட்டையும் மதிலுக்குள்ளே இருந்து பாதுகாப்பாக இருந்து காத்து கொண்டிருக்கிறவர் அகமுடையார். முதல்ல கள்ளராக இருக்கிறார், ஒற்று வேலை பார்க்கிறார். அதற்கு பிறகு போர்க்களத்தில் மறவராக இருக்கிறார். வயதான பிறகு கோட்டைக்குள்ளும் அந்த கோயிலுக்குள்ளும் இருந்து பாதுகாப்பு வேலைகளை பார்க்க கள்ளர் மகவரர் அகமுடையார். அதற்கு பிறகு வயசாயிருச்சுன்னு என்ன செய்கிறாரு, வேளாண்மை தொழிலை பார்க்க போய்விடுகிறார். அப்போ ஒரே ஆள் தான் வாழ்க்கையில் வெவ்வேறு காலகட்டங்களில் முதல்ல கள்ளராக இருக்கார், பிறகு மறவராகிறாரு, பிறகு அகமுடையாராகிறாரு, பிறகு வெள்ளாளராக இருந்து வேளாண்மை தொழிலை செய்பவராக இருக்கிறார். ஒரே ஆள் தான். அப்போ இவருக்கு என்ன சாதிட்டு இருக்கோம்? அந்த சாதியில் ஏற்றத்தாழ்வு ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குதா? அதே மாதிரி ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா ஒரு தொழில் பண்ணுறாரு, பையன் இன்னொரு தொழில் பண்ணால் அப்பா ஒரு சாதியாக இருப்பார், பையன் ஒரு சாதியாக இருப்பார். அது அந்த தொழிலின் அடிப்படையில் இருந்ததை தவிர ஏற்றத்தாழ்வுகள் தமிழர்கள் பார்ப்பதே இல்லை. இப்போ கூட இந்த ஃபிஜி ஐலண்ட்ஸு, பல லட்சத்தீவுகள், இதை மாதிரி தீவுகளில் அவங்க எல்லோரும் சாதி பட்டம் போட்டுக்கிடுவார்கள். ஒரே வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2-3 சாதிகள் இருக்கும். அப்போ தமிழர்கள் வாழ்வில் சாதி ஏற்றத்தாழ்வு, சாதிகள் தொழிலின் அடிப்படையில் இருந்ததை தவிர சனாதனம் சொல்கிற மாதிரி, பிறமண்ணினரான பிராமணர்கள் சொல்கிற மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அதனால எல்லாருமே பூணூல் அணிந்து கொண்டார்கள், பாதுகாப்புடன் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் பிறமண்ணினரான பிராமணர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க பூநூலில், அவங்களுக்கு தான் பருத்தி நூல் கிடையாது. இங்கே வந்த பிறகு, இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் அவர்கள் அந்த பூநூலை அணிந்து கொண்டார்கள்னு நம்ம பார்த்தோம். தமிழர்களை பார்த்து கற்றுக்கொண்டது தான். நாடோடி கூட்டத்துக்கு என்ன இருக்க முடியும்? பண்பாடும் கிடையாது, வழிபடும் முறைகளும் கிடையாது. அதனால் இங்கேருந்து கற்றுக்கொண்டார்கள். அப்படி கற்றுக்கொண்ட போது தனக்கு அடையாளம் வேணுங்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாங்க, சின்னதாக அந்த ஆட்டு தோல், மான் தோல், இதெல்லாத்தையும் அந்த பூணூலில் முடிச்சு போடுவாங்க தெரியுமா, அதில் சின்ன ஒரு நகை அளவுக்கு சின்னதாக சுருட்டி வச்சு ஆட்டுத்தோல், மான் தோல் இதெல்லாத்தையுமே சின்னதாக சுருட்டி அந்த பூணூலில் முடிச்சு போடுற இடத்துல போட்டு வச்சுக்கிட்டார்கள். ஏன்? தாங்கள் மாடு மேய்க்கும் இனம், அதை மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் இங்கே வந்தோம் அப்படிங்கிறதுக்காக, தங்களது பரம்பரையை காட்டுவதற்காகத்தான் அந்த பிறமணினரான பிராமணர்கள் அந்த நூலில் போட்டிருக்கிறார்கள். இதை நான் சொல்லலை, சிவவாக்கியார் சொல்கிறார். மானிறைச்சி தின்றதில்லை அன்றுமின்றும் வேதியர், மானிறித்த தோலலோ மார்பு நூல் அணிவதும். அவங்க மான் இறைச்சி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த மார்பு நூலில் மான் தோலை போட்டு வைத்து கொள்கிறார்கள். அதே போல் மீனிறைச்சி தின்றதில்லை அன்றுமின்றும் வேதியர், மீனிறைச்சி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, முழுகுவதும் குளிப்பதும் மீன் இருக்கும் குளத்திலோ. அதாவது பிறமண்ணினரான பிராமணர்கள் ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று செய்வாங்கங்கிற இடத்துல அந்த மான் தோலை அணிந்து கொள்வார்கள், பூநூலில் அணிந்து கொள்வாருங்கிறது சிவவாக்கியார் காலத்திலேயே
அந்த காலத்திலே இருந்த பண்பை சிவகாக்கியார் சுட்டி காட்டுகிறார். அதனால் இனியாவது நாம் திருந்திக் கொள்வோம். இந்து வேத பாடசாலையில் அனைவரும் வேதங்களை கற்றுக்கொள்ளலாம், தமிழ் வேதங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று, வேதம் சிவபெருமான் இந்த மொழியில் சொன்னார், அந்த மொழியில் சொன்னார், வடமொழியில் சொன்னார், சமஸ்கிருதத்தில் சொன்னார்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுவும் தவறு. நல்லா பாருங்கள், தமிழ்ச்சங்கம் வச்சு அந்த தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்தவர் சிவபெருமான். அப்போ அவர் வடமொழிக்கோ வேற மொழிக்கோ சங்கம் வைக்கலை, அந்த மொழி சங்கத்துக்கு தலைவராகவும் இருக்கலை. தமிழ் மொழிக்கு தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் தமிழில் வேதத்தை சொல்வாரா, வேறு மொழியில் சொல்வாரா? சிந்திச்சு பாருங்கள். வேறு மொழியில் வேதம் சொல்லணும்னா அந்த மொழிக்கு தானே தங்கம் வச்சுருக்கணும், அந்த மொழியை தானே மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும். இதை மாதிரி அடிப்படை கேள்விகளை கேட்டாலே நமது தமிழர்கள் எழுச்சி அடைவார்கள். தமிழர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் நமது எங்கள் தேசங்கிற நமது ஊடகம் அரசியல் சார்ந்தது. இதில் அரசியலில் ஆன்மீகம் எங்கே வருதுங்கிறது நீங்கள் யோசிக்கலாம். அரசியலும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாதது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்து வேதத்தை கொடுக்குறவர் ஆதிசிவனார், இந்து மதத்தை கொடுக்குறவர் ஆதிசிவனார், தமிழ் சங்கம் வச்சு தமிழ் மொழியை கொடுத்தவர் ஆதிசிவனார். அதே ஆதிசிவனார் தான் முதல்ல பாண்டிய வம்சத்தை தோற்றுவித்து முதல் பாண்டிய மன்னனாக இருக்கிறவரும் சிவபெருமான் தான். அது மட்டுமல்ல, தமிழ்ச்சங்கத்துக்கு தனது புதல்வனாகிய முருகப்பெருமானை 2வது தலைவராகிறார். பாண்டிய வம்சத்துக்கும் 2வது மன்னராக முருகப்பெருமானைத்தான் சிவபெருமான் ஆக்கி வைத்து விடுகிறார். அதனால் தமிழர்கள்னாலே அந்த இந்து மதம்னாலே நமக்கு முழுக்க அரசியலும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாமல் இருக்கிறது தான். இது எல்லாத்தையும் நம்ம தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான விளக்கங்களுக்கு எங்களை அணுகுங்கள். இந்து வேத பாடசாலையில் அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள், மானுடரே, புனிதராகலாம், இந்துவாகலாம், வேதங்களை கற்றுக்கொள்ளலாம். அனைவரும் பூணூல் அணிந்து பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் எங்கள் தேசம் ஊடகத்தாருக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.